டாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது 2024 த பெஸ்ட் மூவிஸ். டாப் 10லாம் சொல்ல, பெஸ்ட் மூவிஸ் அவ்வளோதான். அதில் 1-2 தரவரிசைலாம் நான் பண்ண விரும்பல. எதெல்லாம் ரொம்ப பிடித்தமான திரைப்படங்கள் அப்படின்றத அறிமுகப்படுத்துறதும் அதனுடைய சிறப்புகள் மட்டும் பேசுறது தான் இந்த நான் இதில் ஃபஸ்ட்டு நான் லப்பர் பந்து. ஏன் லப்பர் பந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, சட்டுன்னு அதாவது திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் சொல்லுவேன். அதே நேரத்தில் அந்த படத்தில் எல்லா விஷயமும் கலந்து வந்திருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி அந்த படம் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்சுட்டு மிக சிறப்பாகவும், அதே நேரத்தில் பெண்ணடிமைத்தனத்திலிருந்து, ஜாதிய அடுக்குகளுடைய பிரச்சனைகள்லேருந்து எல்லா விஷயத்தையுமே இந்த திரைப்படம் பேசிச்சு. மிக முக்கியமாக பெண்களுடைய உரிமைகளையும் பெண்களுடைய பிடிவாதங்களையும் மிக அழகாக காட்சிப்படுத்திய விதத்தில் இந்த திரைப்படம் அற்புதமான ஒரு திரைப்படமாக நான் கருதுகிறேன். ஸோ 2024 த பெஸ்ட் லப்பர் பந்தை நான் சொல்லுவேன். அடுத்தது மகாராஜா. அதிரிப்புதிரியான ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் பெற்றுச்சு. இப்போ சைனாவிலேயே அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த படம் இரட்டா, நோ மெர்சின்னு ஏகப்பட்ட படங்களை அது உள்ளீடுகள் பண்ணாலும் தன்வினை தன்னை சுடியும் அப்படின்றது அந்த படத்துடைய ஒன்லைனு. ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க திரைக்கதை. அதை நம்ம யூகிக்கவே முடியாத அளவுக்கான திரைக்கதையும், எஸ்பெஷலி இன்ட்ரோல் பிளாக்ல இப்படி ஒருத்தவன் என்ன மாதிரி மாறுறான்றதும், அந்த இன்ட்ரோல் பிளாக்கு அந்த மணிகண்டன் அந்த மர்டர் அவ்வளோ ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். கிளைமாக்ஸும் அப்படிதான் வச்சுக்காங்களேன். ஸோ அதனால மகாராஜா தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது நான் சொல்றது மெய்யழகன். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு திரைப்படம். மெய்யழகன் நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியலன்னா அவங்க 2K கிட்ஸா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள இருந்தாலும் அதை கேட்க முடியாம தவிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க வருவாங்க, நல்லா சாப்பிட்றியா போறியா, சாப்பாடு எடுத்து போடுங்க அப்படின்னு டக்குன்னு பேசிடுவாங்க. ஆனா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதை மிக அழகாக இந்த திரைப்படம் பேசுச்சு. உணர்வுகளை மிக அழகாக வெளிப்படுத்தின விதத்திலையும் சரி, உறவுகளை பத்தின விஷயங்களா இருக்கட்டும், சொந்தங்களுடைய ஏமாற்றங்கள் எல்லாத்தையுமே இந்த திரைப்படம் பதிவு பண்ணிச்சு. ஸோ மெய்யழகன் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அமரன். இந்த படத்தினுடைய உண்மை கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆனா எப்படி இதை ரசிக்க வைக்க போறாங்க, எப்படி இது பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சேன். ஆனா தியேட்டர்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்ச கதை தான், புரிஞ்ச கதை தான், நம்மளை கட்டி போட்டு உட்கார வச்சாங்க. அந்த வகையில அமரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி சாய் பல்லவியோட நடிப்பும் சரி, சிவகார்த்தினோட டெடிகேஷனும் சரி, சிறப்பான ஒரு படமாவே நான் பார்க்கிறேன். அடுத்தது கருடன். உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படம் ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய திரைக்கதையாக இருந்தாலும் சூரிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பிலிமா நான் பார்க்கிறேன். கருடன் தவிர்க்க முடியாத படம். 2024 தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத படம் கருடன். அடுத்தது லவ்வர் படத்தை நான் சொல்லுவேன். ஏன் லவ்வர்னா, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு வெளிப்படையாக எந்த தமிழ் திரைப்படமும் சமீபத்தில் பேசுனது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் லவ்வர் படத்தை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். ரொம்ப அழகா மணிகண்டன் நடிச்சிருந்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு, ஃபண்டாஸ்டிக், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது அசத்துனதுன்னு பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர். எனக்கு தெரிஞ்ச அந்த 1992 அந்த மியூசிக் மட்டும் வாங்கி போட்டுருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். அந்த விஷயத்தை மட்டும் வாங்கி போட்டுருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். சும்மா ஒரு பேச்சு, பட் ஆனா நல்ல படம், அற்புதமான ஒரு ஃபிலிம் லக்கி பாஸ்கர். உண்மையிலே அசத்திய திரைப்படம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதலை 2. ஏன் விடுதலை 2 அப்படின்னா, இடதுசாரி வலதுசாரின்னு இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள், இடதுசாரினா என்ன வலதுசாரினா என்னன்னு வெற்றிமாறன் கைப்பிடிச்சு இட்டுன்னு போன பாடம் சொல்லி கொடுத்த ஒரு படம் இந்த விடுதலை. அதாவது இந்த வருஷத்துல மகாராஜாவும் விடுதலையும் விஜய் சேதுபதிக்கு ஜாக்பாட்னே சொல்லுவேன். அவர் 2 படத்திலுமே ரொம்ப சிறப்பாகவே ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாரு. அடுத்தது நான் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு திரைப்படமா நான் பார்க்கறது ஹாட்ஸ்பாட். இந்த படம் ஒரு 4 கதையை வச்சு பேசியிருந்தாங்க. பேசாத விஷயத்தை ஒரு திரைப்படம் பேசுச்சுன்னா அந்த படம் என்ன பொறுத்தவரை பெஸ்ட். பேச தயங்கிய விஷயத்தை, பேச யோசிக்கிற விஷயத்தை, டேபு திங்ஸை இந்த திரைப்படம் ஹாட்ஸ்பாட் பேசிச்சு. அடுத்ததா த பெஸ்ட்னு சொல்றது இதெல்லாம் லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ். இவங்களாம் பெருசா வெளியே தெரியவே தெரிஞ்சிருக்காது. அடுத்ததா நான் குரங்கு படல் திரைப்படத்தை சொல்லுவேன். 1980களில் இந்த சிறுவர்கள் அந்த சைக்கிளுக்காக என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க போவாங்கன்றத மிக அழகாக காட்சிப்படுத்திய விதத்திலையும் சரி, அந்த மிலிட்டரி மேன் கிட்ட போய் சைக்கிள் வாடகைக்கு எடுத்துட்டு போறது, அந்த உறவுகள், அந்த உணர்வுகள்,
டூரிங் டாக்ஸில் படம் போட்டதுக்கு முன்னாடி பாட்டு போடுவாங்க, அதை பார்த்துட்டு சீக்கிரமாக நடந்து போகிற விஷயங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி 1980 மிக அற்புதமான கணங்களை பதிவு பண்ண வகையில் வந்து குரங்குப்படல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னே நான் சொல்லுவேன். இத்தனைக்கும் வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம், ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து இயக்குனர் வந்து சிறப்பு செஞ்சிருந்தது, பாராட்டக்கூடிய விஷயம். குரங்குப்படல் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபிலிம். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவசியம் பாருங்க. 1980 காலப்பட்டகம் சொல்லுவேன். நாஸ்டாலஜிக் ஃபிலிம்னா கூட அதை நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து புகுத்திருந்தாங்க. அது ஒன்று. அடுத்தது அசத்திர படம், முதல் படம் அப்படின்ற ஒரு சுவடே இல்லாமல் ஜமா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கூத்து கலையை முன் வச்சு முதல் படத்திலே வந்து இப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்த இயக்குனர் வந்து வேற லெவல் பண்ணியிருந்தாரு. அசத்திய திரைப்படமும் சொல்ல, இதுல வந்து நான் வந்து சேத்தன் வந்து விடுதலையிலும் சரி இந்த திரைப்படத்திலும் சரி அவருடைய ரோலை வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. சேத்தனுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஜாக் பாட் தான். எப்படி விஜய் சேதுபதிக்கு வந்து மகாராஜா அண்ட் விடுதலையோ அதே மாதிரி சேத்தனுக்கு வந்து விடுதலை அண்ட் ஜமா வந்து ஜாக் பாட்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. அடுத்தது த பெஸ்ட்னா அசத்துறதுன்னு பார்த்தா பைரி படத்தை சொல்லுவேன். உண்மையிலே அசத்தி விட்டாங்க. ஒரு புறா வளர்ப்புக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா, அதுல இவ்வளவு போட்டிகள் இருக்கா, அதுல அரசியல். உண்மையிலே ஒரு வில்லன் கேரக்டர் வந்து டக்குன்னு மாடியிலேருந்து ஏறி மரத்து கலவழியா எகரி வந்து குதிச்சு போகும். அந்த சீன்லாம் வந்து நம்ம எண்ணூர் தோழன் பாபு இந்த மாதிரி தான் ஒரு ரிஸ்க் எடுத்து கீழே வந்து படுத்து படுக்கையா இருக்காரு. சில நேரத்தில் நம்ம சில விஷயங்கள்லாம் அசால்ட்டா பண்ணி முடிச்சிருவோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அந்த பைரி படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. புறாக்களை வளர்க்குறது, அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை மிக டீட்டெயிலாக, தமிழில் வந்து ரொம்ப மிக டீட்டெயிலாக ஒரு பின்புலத்தை வச்சு, நான் வெற்றிமாறன் தான் அதெல்லாம் செய்வார், நான் இப்போ சேவை சண்டைக்கு ஒரு பண்ணார் ஆடுகளம், அந்த மாதிரி ஒரு படமாக வந்து நான் வந்து பைரியை நான் பார்க்குறேன். அற்புதமாக பண்ணியிருந்தாங்கப்பா, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் டீம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் எதுன்னா பிளாக். தமிழில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து பொதுவாக பெருசாக எடுபடாது. அப்படியே எடுபட்டாலும் அதை சுவாரஸ்யமாக சொல்ல தெரியாது. அப்படியே சுவாரஸ்யமாக சொன்னாலும் புரிகிற மாதிரி சொல்ல தெரியாது. இதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி 2024 வெளிவந்த பிளாக் இந்த திரைப்படம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபிலிம்னு சொல்லுவேன். முக்கியமாக காலச்சக்கரத்தில் எந்தெந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதும் அது மிக அது அழகாக வந்து படம் வரைஞ்சி பாகம் குறித்து எளிமையாக சொன்ன வகையில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிம். ஸோ நிறைய படங்கள் இருக்குது. இப்போ வந்து சில படங்கள் வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை. அதனால் அந்த படங்கள் வந்து நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கவனிக்கத்தக்க படங்கள் நான் பார்க்காட்டாலும் அந்த படங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறேன். முக்கியமாக வாழை அண்ட் கொட்டுக்காளி ரெண்டுமே. காரணம் என்னன்னா, நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூவில் போனதுனால அந்த படத்தை ரெண்டுத்தையுமே பார்க்க முடியல. அதில் யூகேல அந்த படங்கள் வந்து ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு இருந்தது. வாழை, கொட்டுக்காளி இந்த ரெண்டு படங்களுமே வந்து நான் வந்து ஸ்பெஷல் மென்ஷனில் சொல்கிறேன். அடுத்தது சட்டமென் கையில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, அந்த படம் பார்க்கல. போகும் இடம் வெகும் தூரம் இல்லை, அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, அது பார்க்கல. நந்தன், ஜே பேபி பார்த்தேன். அது ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. அடுத்தது வந்து அதே முகம், அது கொஞ்சம் பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. அது ஓரளவுக்கு நல்ல மேக்கிங்காகவே இருந்தது. இதெல்லாம் தான் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ். ஓகே. ராயன், வேட்டையன், கேப்டன் மில்லர் இந்த வருஷம் வந்து தனுஷுடைய 2 படங்கள் கேப்டன் மில்லர் அண்ட் ராயன் வந்தது. ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. வேட்டையன் வந்து ஓரளவுக்கு மற்றவங்களாம் அந்த படம் பிடிக்காம போயிருந்தது. ஆனால் எனக்கு வந்து வேட்டையன் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. இயக்குனர் அந்த கதைக்கு என்னவோ அதை வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாருன்னு தான் நான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து தமிழில் வந்து த பெஸ்ட் ஃபிலிமாக இருந்தது நான் பார்த்தது. ஒஸ்ட்டு, அதாவது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாருமே வந்து ஒஸ்ட் படம் எடுக்கிறதுக்காக இவ்வளோ படங்களை கோடிகளை செலவு பண்ணி எடுக்கிறது இல்லை. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத திரைப்படங்கள் வேண்டுமானா அப்படி சொல்லலாம். அப்படி நான் வந்து பார்க்கறது என்னன்னா, லால் சலாம் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய அடி அந்த படம். அடுத்தது இந்தியன் 2 கமலுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அப்புறம் கங்குவா அந்த படமும் வந்து அந்த அளவுக்கு சோபிக்கவே இல்லை. தங்கலான் ஏன் இங்க சொல்றேன்னா, ரிவ்யூவில் சொன்னதுதான், எப்பேற்பட்ட டைரக்டரா இருந்தாலும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு இது எந்த காலகட்டம், இது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்போ இதுல இருந்து அப்படின்றதான் ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில தங்கலான்ல அந்த இடத்த வந்து கோட்டை விட்டுருந்தாரு. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து புரிபடாத வரையில நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க, எல்லாமே ஓகே. ஆனாலும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்ற லிஸ்ட்டில் நான் தங்கலான எடுத்து வரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் படம். இந்த படம் நல்ல காஸ்டிங் எல்லாமே இருந்தும் கூட அந்த படம் வந்து சிறப்பாக இல்லை. எதனால் அப்படி ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. முக்கியமாக வந்து ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் மாதிரிலாம் இருந்தும் கூட ஏன் அந்த படம், அதுவும் ராஜேஷ்லாம் வந்து எதிர்பார்ப்போட போய் ஏமாத்தின படங்களில் பூர்த்தி செய்யாத படங்கள் அந்த படமும் ஒன்று. அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். பட் ஆனால் கவனிக்கத்தக்க படங்களில் வந்து இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ கூடுமான வரை வந்து த பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன்,
எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத திரைப்படங்கள் லிஸ்ட்டை நான் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. சப்போஸ் எதாவது விடுபட்டு இருந்தனாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.